நம்பிருந்தா சகலியவன் என்ன நழுவ விட்டானே எனக்காக எனக்கு இந்த நிலை வந்தது வேண்டாம்னா சொன்னா வேண்டாம்னா துரியோதனா இந்த பாச்சாலே தொட வேண்டாம் என்று சொல்லி யார் சொன்னாலும் அம்மா கூட பிறப்பு சொன்னேன் இதெல்லாம் கேளாம எனக்கு என்ன நிலை வந்திருக்கிறது எந்த தம்பி விட்டாத இந்த பாஞ்சாலை இழுத்து வர வேண்டாம். இந்த பாஞ்சாலை இழுத்து வருகிற போது இவன் இடக்குரிய கண்ணீராகப்பட்டது. இந்த அசனாபுரம் இதிலே பார்த்தால் காணால் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் இடக்குரிய கண்ணீராகப்பட்டது. ஒரு நாள் பார்த்தால் இந்த அசனாபுரம் மீது ரத்தாறு ஓடும் என்று சொல்லி என் தம்பி சொன்னானே தெய்வமே. ஒரு நாள் நான் உசுரோட வாழ வேண்டும். நான் உசுரோட வாழ வேண்டும் என் மாதா விடுவானா?
என்னுடைய சேனாதி சேடியெல்லாம் எங்கே தனராகப்பட்டதை கையின்று சொல்லி வந்தானே. நாளையில ஒரு நாள் உசுரோட வாழ வேண்டும், ஒரு நாள் உசுரோட வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய கோட்டையை சென்று கோட்டையிலாவது இருந்து மனதை கொள்ளலாம். ஆகட்டும், சென்று வருகிறேன். நாய்களெல்லாம் வந்திருக்கிறது, நாய் நெல்லாம் வந்திருக்கிறது. என்னுடைய சேனாதே சேனை எங்கே போனது? என்னுடைய அண்ணன் தம்பி எங்கே போனார்கள்? நம்ம ஒரு நாள் வாழ முடியாது. ஜனத்தோட இருந்தா வாழலாம், ஜனத்தோட வாழ முடியுமா? வாழ முடியாது. பார்த்தா குதிரை கட்டப்படி சாவடி இருக்கிறது, போய் மறந்து கொள்ளலாம். அங்கிட்டு சென்று வருகிறேன். இந்த குதிரை கட்டம் சாவடியே இந்த குதிரை கட்டக்கூடிய சாவடியிலே கட்டி பார்த்தா ஒரு கோட்டா வந்து கொண்டிருக்கிறது. கோட்டா வந்து கூடனே உண்டானா இந்த கோட்டைக்கு ஆகாதுன்னு சகனம் என்று சொல்வார்கள். எனக்கு ஆகாத சகனமோ செய்யவே இந்த குதிரை கட்டு சாவடியில இருந்தத உண்டானால் அந்த கோல பீமும் வந்து பார்த்தான். விடுவானா? விடமாட்டான். இந்நாளில் ஒரு நாள் மட்டும் நான் உசுரோட வாழ வேண்டும். நான் உசுரோட வாழ வேண்டும் என்றால் ஆணை கட்டக்கூடிய சாவடி இருக்கிறது, அதிலாவது சற்று மனிதன் சொல்ல ஆரம்பித்தோம்.
இந்த ஞான கட்டும் சாவடிலே இந்த ஞானை தட்டக்கூடிய சாவடியிலே சென்று பார்த்தான். ஆண்டுகளால் அதை கண்டிருக்கிறது. ஆண்டாளவனே உண்டானால் இது ஆகாதா சகலம் என்று சொல்றாங்க. என் கோட்டைக்கு ஆகாதா என் தெய்வமே. இந்த அணைக்கட்டுக்குரிய சவடியில் இருக்கக்கூடாது. பார்த்தா ரத்த பரிவரத்தால் சென்று தோடு புறமாக மறைந்து கொண்டான். இவன் பார்த்தா விடுவானா? விட்டு விடுவான். நம்ம என்று சொல்லி நம்மளை விட்டுருவான். அதையாவது தந்து மறைய கொள்ள வேண்டாம். இந்த ரத்த ரத்தப்படைகளத்திலே சென்று மறையலாம் என்று பார்த்தால் மாண்டப்படத்தோடு இருக்கலாம் என்றால் துருநாத்தை வீசுகிறது. இந்த 56 நாட்டுக்கு பேரரசராக இருந்து வெங்கல திரேகம் என்று தனரகப்படுத்த கை 70 அடி உயரம் 60 அடி அகலம் தங்க சிமாதனத்தை அமர்ந்து வெள்ளை கப்பத்திய காலால் வாங்கி நீர் என்ற துணைக்கை கரத்தால் செங்கல் பிடித்து மனநிலை தவறாம ஆட்சி செய்யக்கூடிய மண்ணு இந்த புலத்தோட குறித்திருந்தா எனக்கு துருநாத்தம் செய்கிறது தெய்வமே. இந்த நாட்டில் இருந்தால் ஆகாது. நாட்டில் இருந்தால் நம்மளை விட மாட்டார்கள். ஒரு நாள் உயிரோட வாழ வேண்டும். நம்ம உயிரோட வாழ வேண்டும் என்றால் பார்த்தால் காணகம் என்று சொல்லி காடு இருக்கிறது. காட்டுக்காவது சென்று மறைந்து கொண்டால் காட்டுக்கு செல்கிறேன், புறப்படுகிறேன். Oh,
இந்த வீதி வழியாக அரசாட்சி செல்கிற போது மலர்கள் என்று சொல்லக்கூடிய மலர்களே தூங்கியிருப்பார்கள். மலர்களுடைய காமானது என் காலுக்கு படும் என்று சொல்லி மாதர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகள் கையெழுந்து நிற்பார்கள். அந்த கை மேலே வைத்து நடந்து சென்ற போது கண்ணை கையாத பெண்கள் எல்லாம் எனக்கு ஆளாந்து நீ ஆளாட்டி ஏந்தி நிற்பார்கள். அப்படி நடந்த போகக்கூடிய பாதமானது என் நாளில பார்த்தா என் கால்கள் எல்லாம் வைக்கிறது. இந்த கானகத்து வழியாக சென்று போகும்போது மண்டிட்டு நடக்கலாம் என்று நடந்தான். என் மார்கள் எல்லாம் புண்ணாக வெடிக்கிறது. முட்டிட்டு நான் நடந்தான். என் முனங்கள் எல்லாம் விடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கானகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கானகத்தை பார்த்தால் நான் எப்படி வந்தவன் அனைத்து சேனையும் போய்விட்டது. இந்த கானகத்துல இதெல்லாம் இருக்கும். காட்டிலே பார்த்தவனே இந்த காட்டிலே பார்த்தா வனவிலங்குகளா இருக்கிறது. இந்த வனவிலங்குகள் எல்லாம் துரியோதனா இங்கே இருக்கிறான் என்று சொன்னான். அந்த காலமே காலம் கேட்டால் விடுவானா? இங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மிருகமெல்லாம் பார்த்து நான் எப்படி இந்த கை
ஒரே ஒரு நாள் பேடி பேமன் கேட்டான் என்ன இல்லை என்று சொல்லுங்க இன்னையா இல்லை என்று சொன்னாலும் உன்னை இந்த காட்டிலே எதெல்லாம் வந்திருக்கிறது பிடித்துக் கொள்வேன் உங்களை கையெடுத்து கும்பிடுவேன் கால பீமை கேட்டால் சொன்ன போறோம் நான் ஒரு நாள் உசுரோட வந்தா என் நாட்டுல பாதி கூட உங்களுக்கு தருவேன் இல்லைன்னு சொன்னீங்களா யாரு பார்த்தா நாடு எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு நண்டா
யாராவது இருந்திருந்தால் எனக்கு ஆறுதல் சொல்லி இருப்பார்கள். சேனாதி சேனைதான் போனது, நாட்டு மக்கள் போய்விட்டார்கள். எனக்கு அந்த ஒருவர் கிடையாது, ஆதரிக்க யாரும் கிடையாது, ஒருவர் கிடையாது, ஆதரிக்க யாரும் இல்லை. யாரு என்ன சாமி, என்ன காரணம்? அது உயிர் போனிலே இருக்கிற என்ன காரணம்? ஆமா, ஆறு நாள் பாண்டார பார்க்காம சொல்லி 6வது வனத்துல சென்றிருந்தேன். 6வது வனத்துல கஜன் என்று சொல்லக்கூடிய முனிவர் இடத்துல மிருக சந்திரம் மந்திரத்தை கத்திருந்தேன். சித்திரசனங்கள் அகப்பட்டு அவங்கிட்ட அடிபட்டு ஓடுகிற போது கஜன் என்று சொல்லக்கூடிய முனிவர் அகப்பட்டவரை மிருக சந்திரம் மந்திரம் ஓடி இருக்கிறார். ஆமா, வந்து உச்சரித்ததை உண்டானா மாண்ட பணம் எழுமா, மிருக சந்திரம் மந்திரத்தை ஓடுனதை உண்டானா மாண்ட பணம் எழுமா எழுமா. ஆஹா, இப்ப என்ன பண்ணணும்? மிருக சந்திரம் மந்திரம் ஓதணும். மந்திரம் ஓதணும்னா எப்படி ஓதணும்? மந்திரத்தை இப்ப எப்படி ஜெயிக்கலாம்? இப்படி ஜெயிக்கலாமா? இப்படி ஜெயிக்கலாமா? மத்தாங்களா இப்படி ஜெயிக்கலாமா? எப்படி ஜெயிக்கலாம்? அப்படி ஜெயிக்கலாமா? இப்படி அப்படி அப்படின்னா ஏய் மந்திரத்தை எங்க போய் கத்துக்கலாம்? சொல்லு, எங்க போலாமா போக கூடாதா? எப்படி அம்மாங்கண்ணா? அப்ப ஒயின் சாப்புலாம் உனக்கு பழக்கங்கதான் இல்ல? என்கிட்ட நீ வேலை செய்யறா? என்கிட்ட வேலை செய்யற பையனுக்கு ஊராமுடி துணி போய் எடுத்து வரைய யாருக்காரி முடிவாங்க? கூட வேலை செய்யற பையனுக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்கறது கெரியத்தவன் சொல்லி கேவலம் பேசலாம். காரி போய் மாட்டாங்க. முடுவாயா பட்டாங்கய்யா, படாங்க மூடு, படாங்க மூடு, வாய மூடு, படாங்க மூடு. காலு மூடா படா. இப்படி ஆமா படாங்க மூடா. அப்படிங்கிற மகனே வா. இப்ப என்ன பண்ணணும்? எங்க போய் மந்திரம் இருக்கலாம்? எங்க போலாம்? நீனா ஒரு பாவாடை இருந்துச்சுன்னா பாவாடை செஞ்சு போய் ஜெயிச்சிடலாமா? அப்படி போலான்ற அதுக்கு தெரியல தேவடி அம்மா. ஏய் இப்படி மந்திரம் ஜெயிக்கணும். சப்பரபட்ச நதிக்கரையை சென்று எப்படியா சப்பரபட்ச நதிக்கரையை சென்று தன்னிட விளைவை கொண்டு மந்திரத்தை ஓதணும். மந்திரத்தை ஓதனா மாண்ட பணம் எழுந்துடும். கொஞ்சம் எழுந்து கிளம்பிட்டு மந்திரத்தை சொன்ன உடனே கொஞ்சம் கிளம்பிட்டு ஒன்னும் கொஞ்சமா நிக்குது கொளுத்து வந்தா எல்லாம் கிளம்பிடணும். எப்படின்னா எல்லாம் மந்திரம் ஜெயிச்சுட்டு இதெல்லாம் கூட்டின்னு போய் அது கைது அப்படி எரிச்சுன்னு போட்டு நம்ம எரிக்கணும். மகாராஜா எப்ப போகணும்? மந்திரத்தை போகணும்.